अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। जी, இஅ்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய ஸாத் எப்படி இருக்க வேண்டும்? காயிமும் பினஃப்ஸிஹி கய்யூம் வாஜிபுல். இஅ்திபாராத்தே உலூஹியத்னா உலூஹியத்தின் தன்மைகள், இலாஹுடைய தன்மைகள். இலாஹ் இறைவன், உலூஹியத் இறைத்தன்மை, தெய்வத்தன்மை. இலாஹ் தேவைகளை பூர்த்தி செய்பவன். உலூஹியத் சிஃபத் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. அப்போது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் இலாஹ் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ நம்ம அல்லாஹ் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கல. அல்லாஹ்னா யார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஸாத்தை பற்றி நாம் இப்போ ஆராய்ச்சி செய்யலை. அல்லாஹ்வுடைய தன்மைகள் சிஃபாத்துல்லா, அல்லாஹ்வுடைய சிஃபத். எந்த சிஃபத்? உலூஹியத் என்கிற சிஃபத், இறைத்தன்மை, தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. இந்த அல்லாஹ்வுடைய எண்ணற்ற கோடிக்கணக்கான சிஃபத்துகளை உள்ளடக்கிய சிஃபத்துக்கு பேர் உலூஹியத். இலாஹாக இருக்குதல். இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்போ ரஹ்மானியத் அப்படின்னு அர்த்தம் என்ன? ரஹ்மானாக இருக்குதல். ரஹீமியத், மாலிகியத், இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகள். இந்த எல்லா சிஃபத்துகளிலும் அல்லாஹ்வுடைய தன்மைகளாக இருந்தாலும் இந்த உலூஹியத் என்பது அனைத்து சிஃபத்துகளையும் உள்ளடக்கியது. அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். ரப்பு அல்லாஹ்வுடைய பேர். ரப்பிடமிருந்தும் வெளிப்படக்கூடிய தன்மைக்கு பேர் ருபூபியத். ஜப்பாராக இருக்கான் அல்லாஹ் தாலா, ஜப்பாரியத். ஜி, இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்விலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுக்கு பேர் இலாஹ். இலாஹ் என்ற வார்த்தையில் எல்லா பெயரும் உள்ளடங்கிடும். உலூஹியத் என்ற வார்த்தையில் எல்லா பெயர்களும் தாபியாக உள்ள நுழைஞ்சிடும். ஏன்னா உலூஹியத் என்ற தன்மை இருந்தால்தான் ஸாத், சிஃபாத், அஃபால், ஆசார் இவைகளுடைய பிரதிபலிப்பாக மற்றவைகள் வெளிப்படும். அதனால் இப்போ அல்லாஹ் தாலாவுடைய தன்மையை நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா அல்லாஹுடைய உலூஹியத் என்ற சிஃபத்து இதை ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த உலூஹியத் என்ற சிஃபத்துனா என்ன? சிஃபத்தே உலூஹியத் எந்தளவு இருந்தால் அவர் இலாஹுன்னு சொல்லணும். யாரை இலாஹுன்னு சொல்கிறோம்? இப்போ அந்த சிஃபத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து இந்த உலூஹியத் என்ற தன்மை யாருக்கு இருக்குது இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி ஆராய்ச்சி செய்தால் ஒன்று நகல் அடிப்படையில், குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸுடைய அடிப்படையில் இந்த தன்மைகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் மட்டும்தான் இலாஹாக இருக்க முடியும். இது நகல் அடிப்படையில். அகல் அடிப்படையிலையும் குர்ஆன் ஹதீஸை வச்சுட்டு அக்கலை வச்சு யோசிக்கிறது. அப்போ ஒன்று தலீல் ரெண்டு வகை இருக்குது. அகலி தலீல், நக்கலி தலீல். நக்கலி தலீல்னா என்ன? நமக்கு நக்கல் செய்யப்பட்டது. நக்கல்னா என்ன? பிரதி, தி ஜெராக்ஸ், நகல் எடுக்கப்படும் என்பது நக்கல் அரபி வார்த்தை. தி நக்கல் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்கல்ல, நக்கல் அது அரபி வார்த்தை. அரபி வார்த்தை நம்ம தமிழில் ரொம்ப புலங்குறாங்க இல்லையா? ஏன்னா அரபுடையவர்கள் ஃபார்சி தங்கள் பாஷையாக கொண்டவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சதுனால அந்த ஆட்சியாளருடைய
பழக்கப்படி நாம் இங்கே புழங்குறோம். அக்கல்னா அறிவு. அக்கல்னா நம்மை வச்சு யோசித்து பார்க்குறது. நக்கல்னா நம்ம பக்கம் நக்கல் செய்யப்பட்ட குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை வச்சு பார்க்குறது. நக்கலி தலீல், அக்கலி தலீல். தலீல் 2 வகை இருக்குது. நீ நக்கலை வச்சு யோசித்து பார்த்தாலும் இந்த சிஃபாத்தே உலூஹியத்துக்கு சொந்தமான தன்மைகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. அக்கலை வச்சு யோசித்து பார்த்தாலும் இந்த சிஃபாத்தே உலூஹியத்துக்கு சொந்தமான தன்மைகள் எந்த சிருஷ்டிகளிடத்திலும் காண முடியாது. உஜூத் இருக்குதா, சிஃபாத் இருக்குதா, ஃபால் இருக்கா, ஆசார் இருக்கா, எதுட்டையுமே சொந்தமாக இல்லவே இல்லை. இந்த 2 அடிப்படையிலையும் சிஃபாத்தே உலூஹியத், ஏத்திபாராத்தே உலூஹியத், உலூஹியத்தின் தன்மைகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தம் அப்படின்னு கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஜாயின் பண்ணுறோம். ஆகவே அல்லாஹ் மாத்திரமே இலாஹ், லா இலாஹ இல்லல்லா. இப்போ லா இலாஹ இல்லல்லாவை விளங்குதல் 2 அடிப்படையிலையும் விளங்கணும். அகலி, நகலி. கலிமாவை ஆனால் ஃபஅலம் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாவை விளங்குங்கள், அறியுங்கள். இல்மு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இல்மு லா இலாஹ இல்லல்லா. இல்மு எல்லாமே நக்கல் சம்மந்தப்பட்டது. இல்மு இன்னொருத்திட்டிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியது. அதுக்கடுத்து ததப்புர், தஃபக்குர். அஃபலா எத்ததப்பரூன், அஃபலா எத்தஃபக்கரூன் வருது இல்லையா? ஹல்மி முத்தக்கிர், ஃபலா ததக்கரூன், ததப்பரூன், தஃபக்கரூன் அல்லது எத்தஃபக்கரூன். இப்போ தஃபக்குர், ததப்புர், ததக்குர் இதெல்லாமே சிந்திக்குதல். சிந்திக்குதல் எது சம்மந்தப்பட்டது பை? அக்கலியா நக்கலியா? அறிவு சம்மந்தப்பட்டதா, ஏடுகள் புத்தகங்கள் சம்மந்தப்பட்டதா? 2மே சம்மந்தப்பட்டது. அதாவது ஏற்கனவே நம்ம அறிந்தவைகளை வைத்து அதனுடனே பல அறிந்தவைகளை ஒன்று திரட்டி நிதர்சனத்தையும் சேர்த்து நம்ம அறிவையும் சேர்த்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தஃபக்குர், ஃபிக்ர். ஏற்கனவே அறிந்தவைகளை வைத்து அறியாதவைகளின் பக்கம் நம்மளை போய் நம்ம ஜாயின் பண்ணி பல அறிந்தவைகளை ஒன்று சேர்த்து அதில் போய் இன்னொன்றை தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் என்னங்க? தஃபக்குர். ஃபிக்ர், ஃபிக்ர் என்ற வார்த்தை அதுங்களா? சரி, மந்திக் பாஷையில் ஹுஜ்ஜத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதாரங்கள். அதையெல்லாம் ஒன்று திரட்டி தெரிந்து கொள்வது. சரிதா? சரி, இப்போ தஃபக்குரும் செய்யணும், தஃபக்குர் ததப்புர் ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். இது சம்மந்தமாக அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கணும். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ உலூஹியத் என்றால் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மைன்னு சொல்லியாச்சு. இப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தனுடைய ஜாத் எப்படி இருக்க வேண்டும், அவன் சிஃபாத் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய அஃபால் எப்படி இருக்க வேண்டும், அப்படியே ஆசார் எப்படி இருக்க வேண்டும். ஜாத்னா அவனுடைய சுயத்தன்மை, சுயம். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனுடைய ஜாத்னா அதுதான் அவன். அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனிடந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும், அவனிடமிருந்தும் வெளிப்படக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அவனிடமிருந்தும் அவன் செயல்பாடுகளால் உருவாகக்கூடிய வஸ்துக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவன் செயல்பாடுகள் எதை உருவாக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் உலூஹியத்தை விளங்க முடியும். இப்போ ஒன்றா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய ஜாத் எப்படி இருக்க வேண்டும். காயிமும் பினஃப்ஸிஹி. ஜாத்னா என்ன சொன்னோம் பை? மர்ஜவுல் அஸ்மா வ சிஃபாத். பெயரும் தன்மைகளும் எங்கே போய் மீளுகிறதோ அதுதான் ஜாத்து. இப்போ அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் எங்கே போய் மீளுது? ஹசன் அப்படின்னு யாருப்பா? இதா அவர் தான் அப்படின்னு காட்டுறோம்.
இப்போ அல்லாஹ் எங்கே போய் சுட்டி காட்டுவீங்க? சுட்டி காட்டுறது எங்கே? அல்லாஹ் காட்டு. முஷார் இல்லை எது? எதை போய் காட்டுவாய்? எதை போய் அல்லான்னு காட்டுவேன்? விரலால் சுட்டி காட்டுதல் ஒன்று இருக்கிறது. வெளி தெரியப்படக்கூடிய மாயனால கண் பார்வையில் தெரியக்கூடிய வஸ்துக்களை விரலால் சுட்டி காட்டலாம். கண் பார்வையால் சுட்டி காட்ட முடியாதவைகளை அறிவால் சுட்டி காட்டலாம். ஜி இப்போ செவ்வாய்னா என்ன பை காட்டு? செவ்வாய் கிரகம்னு காட்டு. தோபருக்கு அங்கே இருக்குல்ல, அதாங்க செவ்வாய் கிரகம் அப்படி சொல்ல முடியுமா? குட்டி காட்டப்படக்கூடியது இருக்கா? தூரத்தில் இருக்கு, மறைந்து இருக்கிறது. இப்போ செவ்வாய் கிரகம் என்றால் டெஃபனேஷன் கொடுக்கலாம், விளக்கம். சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்களில் 5வது 6வது கிரகம் செவ்வாய். பூமி 3வதா? பூமி 4வதா? வெள்ளி புதன், வெள்ளி அகத்து பூமி, அப்புறம் சனி செவ்வாய் வரிசையாக வருது, மறந்து போச்சு. அப்போ அது செவ்வாய் ஒரு கிரகம் சுற்றி வருகிறது சூரியனை. அதனுடைய தடிமம் இவ்வளோ பெருசு இருக்குது, பூமி விட இத்தனை மடங்கு பெருசு இருக்குது, அப்படிலாம் சொல்லலாம். இப்போ அப்படியோ அது உருண்டையாக இருக்குது, சரி சரி, ஓ அப்படிலாம் இருக்கா, சரி, இப்படின்னு அதை பற்றி ஒரு அறிவு அதை பற்றி ஏற்றுக்கொண்டது. அதை பற்றி விளக்கம் கூறப்பட்டவுடன் அது என்னவென்று விளங்கி கொண்டது. கையால் சுட்டி காட்டாவிட்டாலும் பரவாயில்லை. ஆக்சிஜன் அப்படின்னா என்னங்க அப்படின்னோம். இப்போ அதுக்கு கையால் சுட்டி காட்ட முடியுமா? இப்போ அதுக்கு நம்ம விளக்கங்கள் சொல்லலாம். அது காற்று பொருள், வாயு பொருளில் ஒரு பொருள். பல பொருட்கள் இருக்க வாயு, அதில் அது ஒன்று. அதன் தன்மை இந்த மாதிரி மூச்சு விடுவதற்கு அதுதான் உதவுது. அந்த ஆக்சிஜன் நம்முடைய மூளைக்கு போனால் தான் மூளைக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுது. நம்ம மூளையை இயக்கக்கூடிய பேட்ரி அதுதான் ஆக்சிஜன். என்னங்களா? பொருள் எரிவதற்கு பயன் தரக்கூடியது ஆக்சிஜன் தான். இப்படி அதனுடைய தன்மைகள் என்ன, விளக்கம் என்ன, இப்படிங்கிற சொல்லலாம். ஓ அப்படியா, சரி விளங்கிச்சுன்னு ஓரளவு விளக்கம் வந்துடும். ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி விளக்கலாம். அந்த பொருள் தாத்தை சுட்டி காட்ட முடியாவிட்டாலும் கூட விளக்கங்கள் மூலம் விளக்கலாம். அப்போ ஆக்சிஜன்ற பெயர் எங்கே போய் சேருதோ அதுதான் அதனுடைய தாத்து இருக்குது, கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும். அப்போ அல்லாஹ் என்ற பெயரை எங்கே போய் சேர்க்குறோமோ அதுதான் அந்த தாத்து. அதை விளக்கம் சொல்லலாம். அல்லாஹ் யார்? நம்ம எல்லாம் படைத்தவன், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நொடியும் அவனுடைய நம்மை கருணை புரிந்து கொண்டிருக்கிறான், இப்படி விளக்கம் சொல்லலாம். அந்த அல்லாஹ்வுடைய தாத்து தன்தானே இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவன் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். தன்தானே இல்லாமல் தான் இருப்பதற்கே இன்னொன்றின் பக்கம் தேவையாகக்கூடியதாக இருந்தால், தான் இருப்பதே இன்னொருவர் தயவில் என்று இருந்தால் அவனால் எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யவே முடியாது. அதுங்களா? அப்போ தாத்து இருப்பதற்கு உஜூது தேவை. உஜூதை கொண்டு தான் தாத்து காட்சியளிக்கும். உஜூதுன்னு அர்த்தம் என்ன? அந்த தாத் எதனால் நிலை பெற்றிருக்கிறதோ அதுக்கு பேர் உஜூது. மாபிஹில் மௌஜூதியத்துன்னு சொல்லுவாங்க. உஜூதுக்கு தாரீஃப் என்ன பை? தாத்துக்கு தாரீஃப் என்ன? இதை மனப்பாடம் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கணும், நோட்டில் குறிச்சுக்கங்க. சில முக்கிய செய்திகளை எல்லாம் நோட்டில் நோட் பண்ணிக்க பை, நாளைக்கு கேட்டால் சொல்லணும் பை. தாத் என்றால் என்ன? மர்ஜவுல் அஸ்மா வசிஃபாத், பெயர்களும் தன்மைகளும் மீளும் இடங்கள். உஜூத் என்றால் என்ன? நாளைக்கு வரும்போது எல்லாம் நோட்டு பெனோட தான் வரணும். மாபிகில் மௌஜூதியத், ஒரு வஸ்துடைய இருக்குதல் எதனை கொண்டு இருக்குமோ அதுதான் மௌஜூத், உஜூத். இப்போ இந்த செவுர் எதை கொண்டு காட்சி அளிக்கிறது? மண். மண்ணை செங்கலாக்கி அதை தூக்கி நீ பட்டு சிமெண்ட்டு போட்டு பூசிருக்கு, மண்ணை கொண்டு தான் காட்சி அளிக்கிறது. இப்போ நான் வைத்திருக்கக்கூடிய இந்த டெஸ்க்கு இதனுடைய உஜூத் எதை கொண்டு? மரம். சரி, இந்த புத்தகம் எதை கொண்டு நிலை பெற்றிருக்கிறது? பேப்பர். பேப்பருக்கு உஜூத் எது? புத்தகத்துக்கு உஜூது பேப்பர். பேப்பருக்கு உஜூத் எது? மரக்கூழ் தாங்க. அது இந்த வெள்ளை கலரே மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ப்ளீச்சிங் செய்யப்பட்டது, நிறம் நீக்கப்பட்டது. மரத்தை அரைச்சி கூழாக்கி தண்ணி மாதிரி ஆக்கி அதை வடிகட்டி வெறும் தண்ணி மாதிரி ஆக்கி அதில் இந்த கெமிக்கல்
எல்லாம் கலந்தோன்னா வெள்ளை கலர் ஆயிரும், ப்ளீச்சிங் செய்யப்பட்டு வெள்ளைன்னு ஆயிரும். பெயிண்ட்லாம் கூட தேவையெல்லாம் கலந்து அப்புறம் அதை மிஷின் ஓட விட்டு பேப்பராக எடுக்கப்படுது, கட் பண்ணி நமக்கு அப்புறம் அதில் பிரிண்டிங் பண்ணி புத்தகமாக வந்துருக்கு. அதனுடைய மூலப்பொருள் என்ன? மரம் தான். இப்போ இதனுடைய உஜூது மரம். இந்த ஸ்டாண்டு இது எதனால் தயார் செய்யப்பட்டது? இதனுடைய உஜூது எதை கொண்டு இருக்கிறது? ஸ்டீல், இரும்பை கொண்டு. இந்த கட்டில் அதனுடைய மூலப்பொருள் என்ன? புரிஞ்சுங்களா? இதுக்கு மாத்தா என்று சொல்லுவார்கள். மஹ்லூக்கில் சிருஷ்டிகளில் ஒரு வஸ்துடைய மூலப்பொருளை என்ன சொல்லுவாங்க? மாத்தா. இன்னும் போட்டிருக்க துண்டு இதனுடைய மாத்தா என்ன? பஞ்சு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை பொறுத்த வரைக்கும் மாத்தான்னு சொல்லக்கூடாது. அது மாத்தி உலகம். மஹ்லூக்கில் தான் அந்த மாத்தா என்ற பெயர் சொல்லப்படும், மூலப்பொருள் அப்படின்னு சொல்லப்படும். உஜூதை பொறுத்த வரைக்கும் ஹக்குடைய தாத்துக்கு உஜூதாகிறது மூலப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது, மூலம் அப்படின்னு சொல்லலாம். மூலப்பொருள் மாத்தா. மாத்தத்துன்னு சொன்னால் இங்கிலீஷில் மெட்டீரியல்னு சொல்லுவோம். மெட்டீரியல் மூலப்பொருள் அப்படின்னு சொல்லல, அந்த பேரை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மூலப்பொருள் என்று வரக்கூடாது. ஏன்னா மூலப்பொருள் என்பது மெட்டீரியல் என்பது மஹ்லூக்கில் தான். அதுவும் மஹ்லூக்கில் சிருஷ்டிகளை வந்துங்களா ஆலம் சிருஷ்டிகளை 3 வகையாக பிரிப்பாங்க. ஆலமே ஷஹாதா, ஆலமே பர்ஸக், ஆலமே அருவா. ஆலமே அஜ்சாம், ஆலமே அம்சால், ஆலமே அருவா அப்படின்னு சொல்லலாம். அது ஆலமே ஷஹாதா, ஆலமே பர்ஸக், ஆலமே அம்ரு அப்படின்னு பல பேர் சொல்லலாம். எல்லாம் அது ஒன்று. இந்த முதல் உலகம் இருக்கு, இந்த உலகம் மாத்தா உடைய உலகம், ஆலமே ஷஹாதான்னு சொன்னோம்ல, அதில் தான் மாத்தா இருக்கும், மூலப்பொருளே இருக்கும். அதுக்கடுத்து ஆலமே பர்ஸக்கில் மாத்தா இருக்காது, ஆலமே அம்ரில் மாத்தா இருக்காது. அடுத்த 2 உலகத்துலேயும் பேர் நிறையா இருக்குது, ஒன்று எல்லாமே ஒன்று தான். இந்த ஆலமே பர்ஸக் ஆலமே ஷஹாதான்னு சொல்கிறோமே, அது ஆலமே மாத்தின்னு சொல்லுவாங்க, ஆலமே உன்சுரின்னு சொல்லுவாங்க, ஆலமே ஷஹாதான்னு சொல்லுவாங்க. அர்பே அனாசிரை கொண்டு உருவாக்கப்பட்டது. அர்பே அனாசிர்னா 4 மூலப்பொருட்கள். என்ன மூலப்பொருள்? மண், தண்ணி, காற்று, நெருப்பு. இந்த 4 மூலப்பொருள்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. உன்சுர்னா மூலப்பொருள், அர்பே அனாசிர். உன்சுர் ஜம் என்ன? அனாசிர். அர்பே அனாசிரை கொண்டு உருவாக்கப்பட்டது. நலந்தபை எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறது அப்படி எழுதிக்க டக்கு டக்குன்னு குறிச்சிக்கணும். அர்பே அனாசிர்னா என்ன? மண், தண்ணி, காற்று, நெருப்பு. அப்போ குறிச்சிக்கணும். திரும்ப அந்த வார்த்தையை நல்லா புடம் போட்டு வச்சுக்கணும். போய் திரும்ப கேட்கக்கூடாது. சந்தேகம் தான் கேட்கலாம். இப்போ ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. ஹசன் ஜி சொக்குதா? சரி, கொக்குதா? சந்தேகம் கேட்கணும்னா இப்போ இந்த தூக்கம் வருவதற்கு காரணம் காலையில் உண்ட குஷ்காவா டீயா? அந்த சந்தேகம் அப்படியா? உற்சாகமாக உட்காந்து கேளுங்க பை, தூங்காதீங்க பை. அப்போ இந்த பீரியட் முடித்த பிறகு சாப்பாடு போட்டுருணும். அப்போ பசியால் தூக்கம் வரும் இல்லை? அப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கவனிச்சு கேளுங்க. இப்போ மாத்தான என்ன? மூலப்பொருள். இப்போ மாத்தா எங்கே மட்டும்தான் இருக்கும்? ஆலமே ஷஹாதாவில் மட்டும்தான் இருக்கும். மஹ்லூக்காக இருந்தாலும் கூட ஆலமே பர்ஸக்கில் மாத்தா கிடையாது. மஹ்லூக்காக இருந்தாலும் ஆலமே அம்ரில், ஆலமே அருவாவில் மாத்தா கிடையாது. இப்போ மாத்தா என்பது மஹ்லூக்கு சொந்தமானது. அப்போ ஹக்குக்கு போய் மாத்தான்னு சொல்ல முடியும், மூலப்பொருள் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. மெட்டீரியல் மூலப்பொருள் என்ற வார்த்தை பொருந்தாது. சொல்லலாம். அப்போ மூலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அல்லாஹுடைய தாத்து அல்லாஹுடைய உஜூதை கொண்டு தான் இருக்கிறது. வணங்குங்களா? சரி, இந்த உஜூது என்பது வணங்குங்களா இலாஹுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுக்கு, அதாவது அல்லாஹுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஐனு ஜாத்திஹியாக இருக்கணும். அவனுடைய ஜாத்தும் உஜூதும் வேறு வேறு அல்ல. உஜூதுஹு ஐனு ஜாத்திஹி, ஜாத்துஹு ஐனு உஜூதிஹி. அவனுடைய ஜாத்து தான் உஜூது, அவனுடைய உஜூது தான் ஜாத்து. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி இல்லை.
அல்லாஹ்வுடைய, நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுடைய தாத்து என்று எதை சொல்லுகிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய உஜூது. அல்லாஹ்வுடைய உஜூத் என்று எதை சொல்லுகிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய தாத்து. ஏத்திபாராத்து வேற வேறையாக இருக்கும். ஏத்திபார் வேற வேற என்ன அர்த்தம்னா, தஅய்யுன் அல்லது முத்தஅய்யுன் அல்லது முஷார் இலைஹி அல்லது முராது அல்லது ஷை என்ற அடிப்படையில் ஜாத்தை பற்றி பேசப்படும். மாபிஹில் மௌஜூதி என்ற அடிப்படையில் உஜூதை பற்றி பேசப்படும். இப்போ அல்லாஹ்வுடைய ஜாத் என்ற வார்த்தை சில நேரங்களில் புழங்குவோம், அல்லாஹ்வுடைய உஜூத் என்ற வார்த்தை சில நேரங்களில் புழங்குவோம். நல்லா விளங்கிங்க. அல்லாஹ்வுடைய ஜாத் என்ற வார்த்தையை புழங்குவோம், உஜூத் என்ற வார்த்தையை புழங்குவோம். எந்த பாடத்தை பற்றி இப்போ சொல்ல வர்றோமோ அதை பற்றி வார்த்தையை புழங்குவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஜாத் எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய உஜூத், அல்லாஹ்வுடைய உஜூத் எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய ஜாத். பை நல்லா விளங்கிங்க பை. என்னச்சுங்களா, திரும்ப கிடைக்காது உங்களுக்கு மறுபடியும் இந்த ஞானங்கள். அதனால் நல்லா விளங்கிங்க. சந்தேகம் இருந்தால் தெளிவாக கேட்டுக்கணும். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சரி மனுச்சுங்களா. பாடம் முடிஞ்ச பிறகு கூட கேட்கலாம். அப்படி செய்யுங்க. பாடத்தின் நடுவில் கேட்டால் டிஸ்டர்ப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பாடம் முடிஞ்ச பிறகு கேள்வி நேரம் அப்படி ஒதுக்கிடுவோம். கேள்வி கேளுங்க. அதுக்கு விட இன்ஷால்லா அடுத்த பாடத்தை சொல்கிறோம். அப்பயே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு அல்லாஹ்வுடைய உஜூத் ஐன்னு சொல்லணும் பார்த்துக்கலாம். நம்முடைய ஜாத்துக்கு நம்முடைய உஜூது கைரு. நம்ம ஜாத்துக்கு உஜூதே இல்லாமல் ஜாத்து மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஜாத் எங்கே இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்துச்சு, மாலூமாக இருந்துச்சு. அதாவது சுட்டி காட்டப்படும் ஒரு வஸ்துவாக இருந்துச்சு. யாரால் சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இல்லை, அல்லாஹ் தாலா இருந்தான், அல்லாஹ் தான் அறிஞ்சிருந்தான். அல்லாஹ்வுடைய இல்மில் அஃசல் என்பவரை அல்லாஹ் அறிந்திருந்தானா இல்லையா? அல்லாஹ்வுடைய இல்மில் அசார் அல்லாஹ் அறிஞ்சிருந்தானா இல்லையா? இல்மில் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய இல்மிலேயே தான் அல்லாஹ் தாலா அறிந்திருந்தான். மாலூமாக இருந்தது, மஸ்கூராக இல்லை. யாராலும் நினைவுபடுத்தப்படக்கூடிய வஸ்துவாக இல்லை. யாரும் உன்னை திக்ரு செய்யலை. அல்லாஹ்வுடைய இல்மில் நீயும் இருந்தாய். அல்லாஹ்வுடைய இல்மில் உன் தந்தையும் இருந்தார்கள், உன் தாயும் இருந்தார்கள். நீ உன் தந்தையை அறிந்து கொள்ளவில்லை, உன் தந்தை உன்னை அறிந்து கொள்ளவில்லை. என்ன பை? அல்லாஹ்வுடைய இல்மில் நீயும் இருந்தாய், உன் மனைவியும் இருந்தார்கள். ஆனால் ஒருவர் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. எப்போ தான் அறிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் தாலா ரெண்டு பேரையுமே வெளியே கொண்டு வந்தால் தான். ஒருத்தரை கொண்டு வந்தாலும் அடுத்தவங்க பற்றி அறிந்து கொள்ள முடியாது. இரண்டு பேரையும் வெளியே கொண்டு வந்தவுடன் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள். என்ன பை? லம் யகுன் ஷைஅம் மத்கூரான்னு சொன்னான், மாலூமான்னு சொல்லலை. ஜிக்ரு செய்யப்படக்கூடிய, நினைவு கூறப்படக்கூடிய, இன்னொருத்தரால் சுட்டி காட்டப்படக்கூடிய வஸ்துவாக அவன் இல்லையே ஒழிய மாலூமாக இருந்தான். அல்லாஹ்வால் அறியப்பட்ட வஸ்துவா அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தான். அதுதான் நம்முடைய ஜாத்து. அதற்கு என்ன இல்லை, வெளியில் காட்சியளிப்பதற்கு உண்டான உஜூத் இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா தனது உஜூதை கொடுத்து நம்மை வெளியாக்கினான். இப்போ நமக்கு உஜூது ஜாயிது பர் ஜாத்து, நம்ம ஜாத்துக்கு மேல் மிச்சமானது, நம்ம ஜாத்துக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த நம்மை அல்லாஹ் தஆலா தன் உஜூதை கொடுத்து வெளியாக்கினான். அப்போ உஜூது நமக்கு எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ்லேருந்து வந்துச்சு. உஜூது நமக்கு கைரானது, அல்லாஹ்வுக்கு ஐனானது. அப்போ நாமெல்லாம் காயிம் பில் கைரு, இன்னொன்றை கொண்டு தடிபட்டிருக்கிறோம். நாம் இருக்கிறோம் எதை கொண்டு? இன்னொன்றை கொண்டு. அந்த இன்னொன்று எது? உஜூது ஹக்கு, ஹக்குடைய உஜூது. ரஞ்சையில் பை. இப்போ நம்ம காயிம் பில் கைரு. அல்லாஹ் யாருங்க? காயிமும் பின் நஃப்ஸ், தன்தானே நிலை பெற்றிருப்பவன். அல்லாஹ் யாருங்க? காயிம் பஹுத், தன்னில் தான் இருப்பவன். அதே அர்த்தம், ஒரே அர்த்தம் தான். காயிம் பின் நஃப்ஸ், காயிம் பி ஜாத்,
தன் சுயத்தை கொண்டே தான் இருப்பவன். காயிம் பின் ஜாத்துன்னு சொல்லுங்கள், காயிம் பில் பஹுதுன்னு சொல்லுங்கள், காயிம் பின் நஃப்ஸுன்னு சொல்லுங்கள், அர்த்தம் ஒன்று தான். அப்போது அந்த அல்லாஹுடைய உஜூதை அல்லாஹ் யார்கிட்ட கொடுத்தான்? மஹ்லூக்கு கொடுத்து மஹ்லூக்கை வெளியாக்கணும். இப்போ மஹ்லூக்கில் காட்சியளிக்கக்கூடிய உஜூது யாருக்கு சொந்தமானது? அப்போ அந்த உஜூது ஹக்குடைய உஜூது. ஹக்குடைய உஜூதில் ஹக்குடைய ஜாத் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ நம்ம ஜாத்தையும் காட்சி அளிக்கிறான் அல்லா தஆலா இல்லையா? அப்போ ரெண்டு ஜாத்துக்கும் உஜூத் எத்தனை? இதுக்கு பேர் தான் வஹ்தத்துல் உஜூதுன்னு சொல்கிறது. ஒரே உஜூது, உஜூதை ஒன்றாக்குதல். எதை ஒன்றாக்கலை? இப்போ நம்ம ஜாத்தை ஒன்றாக்கலை. முடிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு அல்லாஹ்வுடைய உஜூது சொந்தமானதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் வாஜிபுல் உஜூது. அவன் உஜூது இருப்பது கட்டாயமானது. ஏன்னா அவன் உஜூது அல்லாஹ்வுக்கு உஜூது இல்லைன்னா எந்த வஸ்துவும் காட்சி அளிக்காது. அவன் இருப்பது கட்டாயமானது. யாருக்கு சுய உஜூது இருக்குதோ அப்படிப்பட்ட ஒருவன் இருப்பது கட்டாயம். நமக்கு என்னங்க பேர்? மும்கினுல் உஜூது. நம் உஜூது கொடுக்கப்பட்டவும் செய்யலாம், கொடுக்கப்படாமல் இருக்கலாம். உஜூது இல்லாமல் ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? நமக்கு இருந்துச்சா இல்லையா பை? இப்போ அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான்? திரும்ப என்ன செய்வான்? எடுத்துருவோம். உஜூது எடுத்துன்னு நம்ம காணா போயிடுவோம். எங்கே போயிடுவோம்? நல்ல இல்முலுக்கே போயிடுவோம். எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடுவோம். என்ன பை? ருஜு அதான் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஉன். அவன் பக்கமே திரும்புகிறோம்னா அங்கேருந்து தான் வந்தோம். ருஜுனாலே திரும்புதல் தானே அர்த்தம். இலைஹி எர்ஜிஉ அம்ரு குல்லுஹு, எல்லா காரியங்களும் அவன் பக்கமே திரும்பும்னு அர்த்தம். என்ன? எங்கேருந்து வந்துச்சு? அங்கேருந்து தான் வந்துச்சு, திரும்ப அங்கேயே போயிடுன்னு அர்த்தம். எல்லாமே அவன்கிட்ட தான் வந்தது, திரும்ப அவனிடத்திலேயே போய்விடும். பை அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உஜூது சுயமானது. அவன் வேறு ஒன்றிலிருந்து உஜூதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் இன்னொன்று வாங்கலை. சரிம்மா, இப்போ அல்லாஹ் நமக்கு உஜூது கொடுத்தானே, அவன் உஜூது நம்மக்கிட்ட அங்கேருந்து பிரிஞ்சு வந்துருச்சா? அல்லாஹ்கிட்டருந்து பிரிஞ்சு நம்மகிட்ட வந்துருச்சா? வரவே இல்லை. அந்த உஜூது அவனில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வோட உஜூது பிரிஞ்சு யார்ட்டையும் அல்லாஹ் வந்து கொடுத்தானா? இல்லவே இல்லை. அது அல்லாஹ் உள்ள அவன்கிட்ட பிரிஞ்சும் வரவில்லை, பிரிந்து வரவில்லை, பிரிஞ்சு பிரித்தும் வரவில்லை. பிரித்து பிரித்து கொடுக்குற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எப்படி? அல்லாஹ்வுடைய உஜூது வந்து ஒரு 10 கிலோ மாதிரியும், அதில் 1 கிலோ இதுக்கு 1 கிலோ அவருக்கு பிரித்து கொடுத்த மாதிரி அப்படியா? இல்லவே இல்லை. மைதா மாவு 10 கிலோ வாங்கி தோசை மாவாக்கி அதை ஊற வச்சு உருண்டை உருண்டையாக போட்டுறோம். ஒரு 100 தோசை போட்டால் சரியாக போயிடுது. 100 புரோட்டா, 100 புரோட்டாலையும் மைதாவை வந்து டிவைட் பண்ணிட்டோம். அப்படி அல்லாஹ் தன் உஜூதை டிவைட் பண்ணானா? இல்லவே இல்லை. அவன் உஜூது எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது. அல்லான கமா கானா, முந்தி எப்படி இருந்தானோ அப்படி தான் இப்பயும் இருக்கிறான். இப்போ இது எப்படி உஜூதை கொடுத்தான்? உஜூதை கொடுத்தான்னு அர்த்தம் என்ன? தனது உஜூதிலே இவைகளை காட்சியளிக்க செய்தான்னு அர்த்தம். என்ன பை? பை இவ்வளோ பேர் டிவி இருக்குங்க, பெரிய டிவி வச்சுருக்காங்களே, இப்போ 70 பேருக்கு டிவி வச்சிடறாங்க. அந்த டிவி ஸ்க்ரீன் இருக்குது, அதில் 10 மனிதர்களை காட்டுகிறது. இந்த மனிதர்கள் எதை கொண்டு காட்சியளிக்கிறார்கள்? டிவி ஸ்க்ரீனை கொண்டு. டிவி ஸ்க்ரீன் இல்லைன்னா அந்த மனிதர் காட்சியளிப்பாங்களா? இல்லை. டிவியில் 10 பேர் தெரியுறாங்க. 10 மாடு தெரியுது, மலைகள் தெரிகிறது, மரங்கள் தெரிகிறது. இந்த மரம் இந்த மலை அனைத்துக்கும் உஜூது எது? இந்த டிவி ஸ்க்ரீன். திடீர்னு மலைகள் காணாம போயிடுச்சு, அடுத்து என்ன வருது? மனிதர்கள், அது காணப்பட்டுங்க. அப்புறம் மிருகங்கள் வருது, பறவைகள் வருது, அடுத்து காணாம போயிடுது. ஃபோன் ஸ்க்ரீனில் தெரியுது எல்லாம் ஒன்றுன்னா. இந்த ஸ்க்ரீன் இருக்கே, இவைகள் அவற்றை காட்டுகிறது, அவ்வளோதான். ஸ்க்ரீனை டிவைட் பண்ணி கொடுத்துச்சா? அது ஆளுக்கு ஒன்று வச்சுக்கங்கன்னு கொடுக்கவே இல்லை. கொஞ்ச காலம், குறிப்பிட்ட காலம் காட்டும், அப்புறம் காணாக்கிடும், இல்லாமல் போயிடும்.
உஜூத் அப்படி தான் இருக்கும். அதில் காட்சியளித்த அத்தனை வஸ்துக்களும் காணாமல் போயிடும். குல்லு மன் அலைஹா ஃபான், அதில் காட்சியளிக்க அனைத்தும் காணாமல் போய்விடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அந்த பை அப்போ நாமெல்லாம் யாருங்க? மும்கினுல் உஜூத். அல்லாஹ் யாருங்க? வாஜிபுல் உஜூத்னு அர்த்தம் என்ன? யாருக்கு சுயமே உஜூத் இருக்கிறதோ அவன் யாருங்க? மும்கின் உஜூத் அர்த்தம் என்ன? சுயமே உஜூத் இல்லை, இன்னொருத்தனுடைய உஜூதை கொண்டு காட்சி அளிக்கும், அவன் உஜூதை எடுத்துக்கொண்டால் காணாமல் போய்விடும். படிங்க. இப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய தாத் எப்படி இருக்க வேண்டும்? நஃப்சியாக இருக்க வேண்டும், கையூமாக இருக்க வேண்டும். கையூம்னு அர்த்தம் என்ன? கையூம்னு அர்த்தம் என்ன பை? கையூம்னா காயிம் பி நஃப்சிஹி ஓ முகவ்விமுன் லி கைரிஹிக்கு பேர் தான் கையூம். அல்லாஹ் தஆலா கையூமாக இருக்கிறான்னா கையூம் அர்த்தம் என்ன? காயிம் பி நஃப்சிஹி. நாளைக்கு கேட்டால் மறுபடியும் சொல்லணும். இப்போ சொன்னதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, எல்லாம் நோட்டில் எழுதி நாளைக்கு வந்து இந்த கையெழுத்து வாங்க. திரும்ப ஃபுல்லாக எழுதி எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கணும், எல்லாத்தையும் பப்ப டக்கு டக்குன்னு குறிப்பெடுக்கணும். காயிம் பி நஃப்சிஹி ஓ முகவ்விமுன் லி கைரிஹிக்கு பேர் கையூம் என்று சொல்வது. கையூமாக அல்லாஹ் தான் இருக்கு. அடுத்தது வாஜிபுல் சொன்னேன் இல்லையா? வாஜிபுல் உஜூத் அர்த்தம் என்ன? அவன் இருப்பது வாஜிபானது. இப்போ நாமெல்லாம் யாருங்க? மும்கின் உஜூது வந்து சொந்தமாக இல்லை, இவைகளுக்கு இருக்குது சாத்தியமானது. உஜூது கொடுத்தா வாங்கி கொள்ளக்கூடிய சாத்தியம் இருக்கிறது, சுய உஜூது இல்லை. அடுத்தது அதனுடைய உஜூது ஜாத்துக்கு ஐனாக இருக்க வேண்டும், கைராக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய உஜூதும் ஜாத்தும் ஒன்று தான், வேறு வேறு அல்ல. சரி, அதாவது அவனுக்கு சொந்த உஜூத் இருக்க வேண்டும், உஜூத் அவனுக்கு வேறானதாக இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அவன் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆமாம், அப்போ தான் இலாஹாக இருக்கவே முடியும். அவன் தன் உஜூதுக்கே இன்னொருத்தட்ட கடன் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி தேவை பூர்த்தி செய்ய முடியும்? அப்போ அல்லாஹ் தஆலாவை தவிர சொந்த உஜூதுள்ளவர்கள் யாரும் இருக்கிறாங்களா உலகத்தில்? யாருமே இல்லை. அனைத்து கோடி சிருஷ்டிகளிலும் அவனுடைய உஜூதை கொண்டு தான் காட்சியளிக்கிறது. அதனால் எதுவுமே இலாஹாக இருக்க சாத்தியமே இல்லை. எதுவுமே உன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அவைகளே தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அச்சபை சரி படிங்க. சிருஷ்டிகள் தன் தாத்திலே காயிம் பில் கைர் ஆக, அதமாக, மும்கினுல் உஜூதாக, உஜூதுஹு கைரு ஜாத்தியாக இருக்கிறார்கள். இப்போ சிருஷ்டிகள் எப்படி இருக்கும் என்பதை பயான் செய்கிறாங்க. அஜமா சிருஷ்டிகள் தன் ஜாத்திலே காயிம் பில் கைராக இருக்கிறது. அது என்ன காயிம் பில் கைர்னா? தன்னை கொண்டு தான் நிலை பெற்றிருக்கவில்லை, இன்னொன்று உஜூதை கொண்டு நிலை பெற்றக்கூடியது. அப்போ நாம யார் உஜூதை கொண்டு நிலை பெற்றிருக்கிறோம்? இப்போ நாம யார்? காயிம் பில் கைராக இருக்கிறது, அதமாக இருக்கிறது. அதம்னா அர்த்தம் என்ன? எந்த வஸ்து அதம்னா அர்த்தம் என்ன பை? இல்லாமல். இல்லாமனா அதம். அதம் என்ற வார்த்தை எங்கே வந்தாலும் இல்லாமைன்னு அர்த்தம். இல்லாமல் அர்த்தம் என்ன? சுய உஜூது இல்லாமை. உஜூது இல்லாமல் அர்த்தம் கூடாது. என்ன வைக்கணும்? சுயமே உஜூது இல்லாததுக்கு பேர் அதம் என்று பேர். யாருக்கு வந்து ஜாத்தி உஜூது இல்லையோ, சொந்த உஜூது இல்லையோ, அப்படிப்பட்ட அனைத்து வஸ்துக்களுக்கும் பேர் என்னங்க? அதம் என்று சொல்வது. அதமாக இருக்கிறது. மும்கினுல் உஜூதாக இருக்கிறது, அதாவது உஜூத் அதற்கு சொந்தம் இல்லை, ஆனால் உஜூதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொன்னால் இதனுடைய உஜூது இதன் ஜாத்துக்கு சொந்தம் அல்ல. நம்ம ஜாத்து வேற, நம்ம உஜூது வேற. அதாவது அவைகளுக்கு சுய உஜூது கிடையாது, தான் இருக்கவே வேறு உஜூதின் பக்கம் தேவையாக இருக்கின்றன. அவைகளுக்கு சுய உஜூது கிடையாது, தான் இருப்பதற்கே வேறொரு உஜூதின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கின்றன. அத்தகைய சிருஷ்டிகள் எப்படி பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? அப்போ தன் தானே இருக்க முடியாத ஒன்று தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ எது தேவை பூர்த்தி செய்யும்? அவைகளை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய உஜூதி எதுவோ அதுதாங்க தேவையை பூர்த்தி செய்யும். நமது சிந்தனை அந்த சிருஷ்டிகளின் பக்கம் போயிடுது.
சிருஷ்டிகளை தாண்டி அதை எது காட்டிக்கொண்டு இருக்கிறதோ அதன் பக்கம் போக மாட்டேங்குது. சின்ன உதாரணங்களை கொண்டு விளங்கிங்க. இப்போ இந்த டெஸ்க்கு என் தேவை பூர்த்தி செய்கிறதா, இதனுடைய பலகை என் தேவை பூர்த்தி செய்கிறதா? பலகை தான் பூர்த்தி செய்யுது. பலகை டெஸ்குடைய உருவத்திலே வந்து என் தேவையை பூர்த்தி செய்யுதுன்னு நம்ம சொல்லணும். மரம் பழம் கொடுக்கிறது, அந்த மரம் தான் இந்த புக்கையும் கொடுத்துச்சு. இதனுடைய மூலப்பொருள் என்ன? மரம். அந்த மரம் புத்தக வடிவில் வந்து புத்தகமாக இருந்து புத்தகத்துடைய தோற்றத்தை தனதாக்கி புத்தகம் என்ற தோற்றத்தில் லாஹிராகி புத்தகத்தே முத்தஜல்லியாக இருந்து அதில் புத்தகத்தின் என்ற தாத்திலே தன் உஜூதை கொண்ட ஐனா இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ நான் ஒரு வளையல் கொடுத்து, தங்க வளையல், இதை வச்சு உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுங்க அப்படின்னு சொன்னோம். கடையில் கொண்டு கொடுத்தா காசு கொடுக்குறோம். 2 பவுன், 1 பவுன் 50,000 ரூபா, 2 பவுன் 1 லட்சம் காசு கொடுத்தோம். இப்போ 1 லட்சம் வளையல் என்ற உருவத்துக்கு கிடைத்த மரியாதையா, அந்த உருவத்தை காட்டிய தங்கத்துக்குள்ள மரியாதையா? வரல, கரெக்டாக வட்டமாக செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த 1 லட்சம் கொடுப்பானா நினச்சோம். இப்போ அதே கரெக்டாக அதை விட சூப்பர் வட்டமாக பிளாஸ்டிக் கொண்டு போய் கொடுங்களேன், கொடுப்பானா? காசு கொடுப்பானா? அதே மாதிரி வட்டமாக ஒரு தகரத்தில் செஞ்சு கொண்டு கொடுப்பானா? அப்போ அந்த உருவத்துக்கு மரியாதையா, உருவத்தை காட்டிய தங்கத்துக்கு மரியாதையா? மரியாதை, எல்லா மரியாதையுமே உருவத்தை காட்டக்கூடிய உஜூதுக்கு தான். நாம் உருவத்துக்கு தான் மரியாதை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். எவ்வளோ கை சேதம் பற்றியா? கொண்டு போய் கொடுத்தோன்னே காசு கொடுத்தான் 1 லட்சம், வீட்டுக்கு வந்து அந்த வட்டம் கரெக்டாக இருந்துச்சு பாரு, 1 லட்சம் கொடுத்துட்டான் அவன் அப்படின்னு சொன்னோம். இப்போ எதுக்கு மரியாதை செலுத்தணும்? மரியாதையற்ற வஸ்துவுக்கு மரியாதை கொடுத்தோம். எதுக்கு மரியாதையோ அதை மறந்துட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கதருல்லா ஹக்கா கதிரிஹி, அல்லாஹ்வை உரிய மரியாதை எங்களுக்கு கொடுக்கவில்லைன்ட்டான். அல்லாஹ்க்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவே இல்லை. வெறும் உருவங்களை பார்க்கிறீர்கள், உருவத்தை தாண்டிய மௌலவாக பார்க்கல. ஒருத்தர் தரான் அப்படின்னு அப்பவும் சிந்தனை அவன் பக்கம் தான் போகுது. ஒரு தரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற சிந்தனை அப்பயும் அவன் பக்கம் தான் போகுது ஒழிய 2 தரேன்னு சொன்னதும் அவன் தான், அவன் தரமாட்டேன்னு சொன்னதும் அவன் தான். அல்லாஹ் தான். அவன் தருவது எதற்காக வேண்டி தருவான்? நீ தக்குவா செய்ய கொடுப்பான். நீ தக்குவாவுக்கு மாற்ற மாட்டான், கொடுக்க மாட்டான். தருவதும் தடுப்பதும் அவனே. உஜூதுக்கு சொந்தமான தன்மைகள் அவையெல்லாம். பிறந்த பை சரி இப்போ வச்சுங்க, இது வரைக்கும் வச்சுங்க. என்ன சொன்னீங்க? அப்போது எந்த வஸ்து தன்தானே சுயமே இல்லையோ அவைகளை கொண்டு எந்த தேவையும் பூர்த்தியாகாது என்பதை அறிந்து கொள்ளலாம். மஞ்சபை அது வரைக்கும் வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழுமையாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.